எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து பூண்டு முறுக்கு தான் பண்ண போகிறோம். பூண்டு கூட நிறையா அது கூட நிறையா பொருள் இன்னும் கூட நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு 30 பூண்டு நல்லா உரித்து வதக்கிட்டேன். அது கூட நெய்யும் கொஞ்சம் எடுத்து அதையும் லைட்டாக சூடு பண்ணி வைக்க போகிறேன். இந்த பூண்டை நல்லா வதக்கணும். நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் லைட்டாக இடித்து அதை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த பூண்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கும் நம்ம முறுக்கு கூட சாப்பிடல ஒரு ஸ்மெல் கூட வராது. அதனால் இங்கே தாராளமாக எடுத்துக்கலாம். அது கூட மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகு கொஞ்சம் போட்டு அதை வறுத்து வச்சுக்கிறேன். அது கூட கொஞ்சம் ஜீரகம் அதையும் போடுறேன். நல்ல ஸ்மெல் வரும். ஸ்மெல் இருக்கும். ரெண்டாவது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இது கூட கருவேப்பிலை அது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச வரமிளகாய், அந்த வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இதையும் எண்ணெய் போடாமல் நல்லா வதக்கி வச்சுக்கிறோங்க. நல்லா வதக்குனீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். அதை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. அதை வதக்குனதுக்கப்புறம் இப்போ எடுத்துகிட்டு இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன் தான். இதை அரைச்சதுக்கப்புறம் மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி விடாதீங்க. முக்கியமாக தண்ணி விடாமல் அரைங்க. அரைச்சிட்டு அப்புறம் சேருங்க. விழுது மாதிரி எடுத்துக்கிறோங்க. இங்கே பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்கா. இந்த மாதிரி உதிரியாக எடுத்து போட்டு மாவில் நல்லா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை கூட அது கூட சேர்த்து பிணைய போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. அதுக்கப்புறம் நெய் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா கிளறி எடுத்துக்கிறோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. நெய்யை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நாம் எப்பயுமே ஆயிலோ டால்டாவோ எதுவும் சேர்க்க வேணாம். நெய் ரொம்ப நல்லதும் கூட. குழந்தைங்க அவங்களுக்காக இந்த இதில் நெய், மிளகாய் இதெல்லாம் போட்டனால டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஷேப்ஸ் எப்படி கொண்டு வர போகிறோம். ஏன்னா குழந்தைங்க இப்போ புதுசான ஷேப்ஸ் வந்தால் தான் அதை சாப்பிட்றாங்க. அதனால நான் இப்போ ரவுண்டு முறுக்கு அதான் பண்ண போகிறேன். இது நம்ம குழந்தைங்க விரலில் அதை மாட்டிட்டு அதை சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே விருப்பமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நான் தேய்ச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக அந்த வீடியோ பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் முதல்ல நீங்கள் போடையில் ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க. அப்புறம் ரொம்பவே குறைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அவியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அது கருகிரும். அதனால் எப்பயுமே எண்ணெயை மட்டும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு குறைச்சிட்டு அப்புறம் போடுங்க. அப்புறம் போட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்திங்கன்னா சுவையான முறுக்கு ரெடி ஆயிரும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். எனக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்களேன், நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.